ஒரு டிராமா கம்பெனில 12 ஆண்களுக்கு மத்தியிலே ஒரே ஒரு பொண்ணு தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு தப்பான விஷயம் ஒண்ணு நடக்குது. இந்த பொண்ணோட அந்த நிலைமைக்கு கூட வேலை செய்யற 12 பேரும் காரணமா? இல்ல இந்த பொண்ணு மேல தான் எதனா தப்பு இருக்கா? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள். இந்த படம் யாரு பார்க்கறாங்களோ இல்லையோ கண்டிப்பா ஆண்கள் பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு பொண்ணு ஒர்க் பண்ற இடத்துல எப்பேற்பட்ட ஆண்கள் அங்க இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பொண்ணுக்கான நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றதுக்கு சமூக வலைதளங்கள்ல ஆளுங்க இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல யாருமே இல்ல. அந்த பொண்ணுக்கு அப்படி என்னதான் ஆச்சு? நிஜமாலுமே யாரு மேல தான் தப்புன்னு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்ல ஒரு நாடகம் ஒண்ணு அரங்கேற்றம் எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. நாடகம் அப்படின்னா நம்ம ஊர்ல பண்ற மாதிரி கிடையாது. ஸ்டேஜ் டிராமான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கத்துல முக்கியமான விஐபி முன்னாடி இந்த நாடகத்தை நடத்துவாங்க. அதுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல மொத்தம் 12 ஆம்பளைங்க. அதுல ஒரே ஒரு பொண்ணு தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாடகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தான் ரெடி ஆகி ஆகணும். இன்க்ளூட் அந்த பொண்ணு கூட. சோ ஒரு டிராமா சினிமா அப்படின்னு வந்துட்டாலே மேக்கப் பண்றதுக்கு கூட தனியா இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கதான் செய்யும். அப்பதான் அந்த நாடகத்துக்கே மெயின் ரோல் பண்ற ஒரு பேர் தான் ஹரி. மத்தவங்க எல்லாருமே இந்த கிடைக்கிற டைம்ல நாடகம் பண்ணிட்டு மத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா ஹரி மட்டும் தான் சினிமால ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேங்லயே ஒரு முக்கியமான ஆளு. நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நாடகத்தோட மாஸ்டர் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம டிராமாவை பார்க்கறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. சோ நம்ம நல்லா பண்ணா அடுத்தடுத்த வாய்ப்பு நம்மள தேடி வரும் அப்படின்னு எல்லாரையும் நல்லா பண்ண சொல்றாரு. நாடகத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. தேவதத்தன் அப்படின்ற ஒரு காதல் டிராமா. ஒரு பொண்ணு யார் தன்னோட உண்மையான காதலன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நாடகத்துல ராணியும் தன்னோட உண்மையான காதலனை கண்டுபிடிச்சு டிராமாவை ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. டிராமா முடிஞ்ச உடனே எல்லாருமே இவங்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவே பாராட்டுறாங்க. அதுலயும் அந்த சினிமால நடிச்சிட்டு இருக்கிற ஹரிகிட்ட நீங்க சினிமால தானே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறாங்க. சரி ஒரு வழியா டிராமா முடிஞ்சது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி எல்லாமே எடுத்து வைக்கிற அந்த சமயத்துல இவங்க டிராமாவை பாக்குறதுக்கு வெளிநாட்டுல இருந்து 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்க நேரடியா உங்களோட டிராமா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றேன். பக்கத்து ஏரியால எனக்கு சொந்தமான ரெசார்ட் ஒன்னு இருக்கு. நீங்க எல்லாருமே ஒரு நாள் நைட் அங்க தங்கி என்னோட விருந்தை நீங்க சிறப்பிக்கணும் அப்படின்னு அந்த 2 ஃபாரினர்ஸும் டிராமால நடிச்ச எல்லாருமே கூப்பிடுறாரு. அதுலயும் இவங்க கிளம்பும் போது ஒரு வெள்ளக்கார அக்கா அந்த அஞ்சலியை தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இங்க இத்தனை பேர் நடிச்சாலும் யாரோட நடிப்பும் தனியா தெரியல. ஆனா உன்னோட நடிப்பு தான் தனியா தெரியுது அப்படின்னு அந்த வெள்ளக்கார அக்காவும் அஞ்சலியை பாராட்டுறாங்க. எல்லாருமே விருந்துக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அஞ்சலி மட்டும் தன்னோட திங்ஸை வேன்ல செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டிராமாலே கூட சேர்ந்து நடிக்கிற பிரசாந்த் அப்படின்ற ஒருத்தர் வராரு. அஞ்சலி நீ கொஞ்சம் ஃப்ரீயா உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்றாரு. அஞ்சலியும் ஐயோ இப்ப நான் கொஞ்சம் வேலையா இருக்கனே, எப்படியும் நம்ம எல்லாரும் இப்ப ரெசார்ட்டுக்கு போக தான் போறோம், எதுவா இருந்தாலும் அங்க வச்சு பேசிக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த டிராமால நடிச்சவரோட ஒய்ஃப் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்ப வீட்டுக்கு போக லேட் ஆயிருக்கும். எதுக்கு நீ வீட்டுக்கு போற, என் கூட ரெசார்ட்டுக்கு வந்துரு, உனக்கு துணையா அஞ்சலியும் கூட இருப்பா அப்படின்னு அவங்க ஒய்ஃபையும் ரெசார்ட்டுக்கு கூட கூப்பிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் எல்லாரும் கிளம்பும் போது நம்ம மேல பயங்கரமா நாத்தடிக்குது, இது அரியோட சென்ட், நம்ம எல்லாருமே போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அரி யூஸ் பண்ற சென்ட்டை போட்டுக்கிறாங்க. சரக்கெல்லாம் வாங்கிட்டு ஒரு வேனை புடிச்சுக்கிட்டு ரெசார்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஃபாரினர்ஸும் உங்களோட நடிப்புக்கு நான் கொடுக்குற பரிசு இது, அதனால இந்த நைட்டு நீங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு தேவையான வசதி எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. ரெசார்ட்ல 4 பேருக்குன்னு ஒரு ரூம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அஞ்சலியும் இந்த டிராமால ஒர்க் பண்றவரோட ஒய்ஃபும் ஒரே ரூம்ல தான் தங்குவாங்க. அப்ப அந்த டிராமாவிலே வயசு பையனா இருக்கிற வினய் தன்னோட குரு கிட்ட தனியா பேசுறாரு. என்னை விட ஹரி தான் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல பையன், என்னாச்சு? இல்ல இந்த டிராமாலாம் என்னோட 15 வயசுல வரைக்கும் நான் இருக்கேன். ஆனா ஹரி ஒரு 2-3 வருஷம் தான் ஆச்சு. ஆனா அவருக்கு தான் முன்னுரிமை, அவர் தான் ஹீரோவா போடுறீங்க. என்ன எப்ப சார் ஹீரோவா போடுவீங்க அப்படின்னு வினயும் கேட்கிறாரு. அதுக்கு குருவும் அவன் ஒரு சினிமாக்காரன், இதுக்கு முன்னாடி நம்ம வருஷத்துக்கு 3 நாடகம் தான் போடுவோம். ஆனா ஒரு சினிமாக்காரன் நம்ம டிராமாவில இருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே 7 மாசத்துல கிட்டத்தட்ட இது 10வது ஆர்டர். சோ ஒரு சினிமாக்காரனை வச்சு நம்ம மார்க்கெட் பண்ணணும். அதனால தான் நான் ஹீரோவா போடுறேன். மத்தபடி திறமையால நான் யாருமே ஹீரோவா போடல அப்படின்னு சொல்லி குருவும் சொல்றாரு. வினய்க்கும் வேற வழி இல்ல. ஏன்னா ஹரி இந்த டிராமாவை விட்டு தூக்குனா மத்தவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. சோ அதனால உங்க விருப்பம் போல நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. குரு சொன்னதை நினைச்சு வினய் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அஞ்சலி ஏன் அவள் சோகமா இருக்க, உன்னோட சோகத்துக்கு நான் ஒரு மருந்து தரேன் அப்படின்னு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னே நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிக்கும் போது பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஸ்பீக்கர் வேற ஒரு மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதனால அது யார் மொபைல் கண்டுபிடிக்க முடியல. எதுக்கு ஸ்பீக்கர்லாம் நம்மளே பாடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கும்பலா சேர்ந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. சோ பாட்டு பாடிக்கிட்டு சரக்கு அடிச்சிட்டு எல்லாருமே ஜாலியா சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு நீச்சல் குளம் இருக்கும். அதுல எல்லாமே தள்ளி விட்டு விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹரி அஞ்சலியை வலுக்கட்டாயமா நீச்சல் குளத்துல தள்ளி விடுறாரு. இதனால வினய் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. நீ ஏன் மத்தவங்களை போட்டு இப்படி குடும்பப்படுத்துற, ஒரு பொண்ணை போய் இப்படி தள்ளி விடலாமா அப்படின்னு சொல்லி டென்ஷனா பேசுறாரு. ஆனா ஹரி போதையில இருந்ததால அதெல்லாம் பெருசா கண்டுக்காம எல்லாருமே ஹாப்பியா தானே இருக்காங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே இது ஒரு விளையாட்டு விஷயமா தான் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட் நைட் ஆனதால எல்லாருமே தூங்க போறாங்க. அப்ப அஞ்சலி போகும்போது ஏற்கனவே பிரசாந்த் அப்படின்ற ஒருத்தர் பஸ்ல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்க சரியா அஞ்சலி கிட்ட பேச முடியாததால இங்க பேசுறாரு. அப்பதான் அஞ்சலி ஒரு விஷயம் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, எனக்கு உங்க மேல எந்த ஒரு விருப்பமும் கிடையாது, சோ இதை மறந்துடுங்க அப்படின்னு அஞ்சலி பிரசாந்த் கிட்ட நோன்னு சொல்லிடுறாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா பிரசாந்த் லவ் சொல்லிருப்பாரு, அஞ்சலி அதுக்கு நோன்னு சொல்லிருப்பாங்க. இதான் விஷயமே. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க போற அந்த சமயத்துல நந்தன் அப்படின்ற ஒருத்தர் ஹரி கிட்ட சிகரெட் கேட்கிறாரு. அவரு என்கிட்ட இல்ல, கார்ல தான் சிகரெட் இருக்கு, கார் சாவி டேபிள்
மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ அப்படின்னு நந்தன் கிட்ட சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் இந்த கேங்லயே ஒருத்தர் மட்டும் அவரோட பொண்டாட்டி இவர் சரக்கு அடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டிருப்பாங்க. அவரும் சத்தியம் பண்றாரு, நான் சரக்கே அடிக்கல அப்படின்னு. சரி இது வேலைக்காவது நம்மளும் தூங்க போவோம் அப்படின்னு கிளம்புற சமயத்துல அந்த ஸ்பீக்கர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் மொபைலோட கனெக்ட் ஆயிருக்கும். அது யாருன்னே தெரியாது. அப்பன்னு பார்த்து ஒரு ஆபாச படத்தோட குரல் அங்க கேக்குது. அவரும் யாரா அவன் இந்த சமயத்துல இப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி பெருசா எதுவும் கண்டுக்கல. அஞ்சலியும் ட்ரிங்க் பண்ணதால லைட்டா அவங்களுக்கு தலைவலி, தூங்க போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த டிராமால இருக்கிற ஒய்ஃபும் பொண்ணும் அங்க படுத்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை போல, அதனால ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. அஞ்சலிக்கும் சரி ஏசி இல்லாம எப்படி நம்ம ஜன்னலோரமா இருக்கிற சோஃபா பக்கத்துல படுத்துப்போம் அப்படின்னு சொல்லி அங்க தூங்குறாங்க. கடைசியா அந்த ஃபாரினர்ஸ் கொடுத்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில எல்லாருமே அந்த ரெசார்ட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப வினய் மட்டும் அஞ்சலியை தேடிட்டு இருக்காரு. அப்பதான் அஞ்சலி காலையில 5 மணிக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. ஏன் இவ்வளவு சீக்கிரமா போனா அப்படின்னு சொல்லி அவருக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் வினயும் அஞ்சலிக்கு கால் ட்ரை பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க காலை எடுக்கவே இல்லை. அப்பதான் ஏதோ ஒரு பிரச்சனையால வீட்டுல அவரோட திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஏற்கனவே இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, ஆனா இப்ப டிவோர்ஸ் பண்ண போறாங்க. வினய்க்கு கல்யாணம் ஆகியும் அஞ்சலி வினய் கூட ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அஞ்சலியே கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வினய் வேலை செய்யற இடத்துக்கே வராங்க. அப்ப வினய் கிட்ட அஞ்சலி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை சொன்ன உடனே வினயால தாங்கவே முடியல. இந்த விஷயத்தை நீ முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணும். 2 நாளா உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறேன், என் போனை நீ எடுக்கவே மாட்டா, அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு அஞ்சலி ரெசார்ட்ல நடந்த விஷயத்தை பத்தி ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அங்க நடந்திருக்கும், என்னதான் அப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியவே இல்லை. வினயும் எதுக்கும் கவலைப்படாத, இந்த பிரச்சனை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா அந்த குரூப்ல வயசுல மூத்தவரான மதன் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பெரியவர் மதன் வீட்டுக்கு போன உடனே வினயும் நேற்று நைட்டு ரெசார்ட்ல நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. பெரியவரால வினய் சொன்னதை நம்பவே முடியல. என்னையா சொல்ற, இப்படிலாம் நடந்திருக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த டிராமா கம்பெனில இருக்கிற எல்லாருக்கும் கால் பண்ணி வர வைக்கிறாரு. உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நாளைக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு எல்லாரையும் தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. மறுநாளும் எல்லாருமே பெரியவரோட பேச்சு கேட்டு சரி ஏதோ வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுல அசம்பிள் ஆகுறாங்க. அப்பதான் பெரியவர் எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம டிராமா கம்பெனில ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு நடந்திருக்கு. தப்பு அப்படின்னா தப்பு, என்ன பிரச்சனை ஒண்ணுமே புரியல, எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டா அப்பதான் அந்த பெரியவர் ஒரு முக்கியமான விஷயத்தையே சொல்றாரு. இந்த டிராமாவில ஹீரோவா இருக்கிற ஹரி வந்து அஞ்சலி கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு, அஞ்சலிய பேட் டச் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்றாரு. இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக். என்னது ஹரி அவளும் அப்படி பண்ணிருக்க மாட்டானே, நிஜமா தான் சொல்றீங்களா அப்படின்னு யாராலையும் நம்பவே முடியல. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் சரி நான் அஞ்சலியை நம்புறேன், ஆனா ஹரி தான் இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்லி அஞ்சலி கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, அன்னைக்கு ரெசார்ட்ல எத்தனை மணிக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மட்டும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வினயும் அஞ்சலி ஹரிய நேரா பார்த்ததாகவும் இந்த விஷயம் நடக்கும்போது 2:30 மணி இருக்கும், சோ அதனால தான் அஞ்சலி அழுத்தமா சொல்றா ஹரி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அப்படின்னு வினய் சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நம்புறாங்க. சரி அஞ்சலி இந்த விஷயம் நடக்கும்போது இதை பண்ணது ஹரி தான் அப்படின்னு அவ பாத்திருக்கா, சோ இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே டிஸ்கஸ் பண்றாங்க. சரி இந்த பிரச்சனைக்கு அப்படி என்னதான் சொல்யூஷன், நம்ம வேணா ஹரி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போமா, இல்ல கம்ப்ளைண்ட்லாம் வேணா, நம்ம டிராமாக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேரு, சரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா கூட அஞ்சலி இந்த விஷயத்த சும்மா விட மாட்டா, அவ கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுப்பா, அப்ப என்னதான் இது பண்ணலாம், நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, குறிப்பா நம்ம டிராமா பேரு கெட்டக்கூடாது, சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்பதான் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு முடிவு பண்றாங்க. சரி இந்த ஹரியால தான் இந்த பிரச்சனை, ஹரி இந்த டிராமா விட்டு தூக்கிடுவோம், இது விஷயமா நம்ம எல்லாருமே ஒரு லெட்டர் மூலியமா கடிதம் எழுதி நம்ம குருக்கு அனுப்புவோம், அவர் பார்த்து என்ன முடிவு பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த நடவடிக்கை எடுத்துப்போம் அப்படின்னு எல்லாருமே ஹரி அந்த டிராமா விட்டு தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹரி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி 2-3 பேரும் இல்ல அவன் கண்டிப்பா பண்ணிருப்பா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அஞ்சலியே அவன் பண்ணும்போது நேர்ல பாத்துருக்கான் அப்படின்னு இன்னொரு பக்கமும் இப்படி 2 தரப்பா பிரிஞ்சு மாறி மாறி சண்டை போடுறாங்க. இருந்தாலும் பெரியவர் ஒரே முடிவா எடுக்கிறாரு, நான் ஹரியை இந்த டிராமா கம்பெனில வந்து தூக்குறதா முடிவு பண்ணிட்டேன், இது விஷயமா நம்ம எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதி குரு கிட்ட கொடுப்போம், அதுக்கப்புறம் அவர் என்ன முடிவு பண்றாரு பார்த்துப்போம் அப்படின்னு எல்லாருமே ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போடுறாங்க. அப்ப இந்த ஹரி மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ற ஒருத்தர் மட்டும் கையெழுத்து போடும்போது ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி விஷயம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு தெரிய வேணாமா, சோ அவளையும் கூப்பிடுவோம், அவளோட விருப்பம் என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு அஞ்சலியை கூப்பிட சொல்றாரு. ஆனா வினய் எதுக்காக அஞ்சலியை கூப்பிடணும், ஏற்கனவே அவ மன உளைச்சல இருக்கா, இப்ப நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு அவளை அசிங்கப்படுத்த தேவையில்ல, சோ நம்ம ஹரி இந்த டிராமா விட்டு தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலுமே எல்லாருமே இல்ல அஞ்சலியை கூப்பிடுவோம், அவ மனசுல என்ன இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்ல அப்படின்னு அஞ்சலியை கூப்பிட சொல்றாங்க. உடனே பெரியவர் அஞ்சலிக்கு கால் பண்ணி ஓ விஷயமா தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அஞ்சலியும் நான் கொஞ்சம் வெளியே இருக்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ மெதுவாவே வா அப்படின்னு பெரியவர் சொல்லும்போது உடனே வினயை கூப்பிட்டு வினய் அஞ்சலி கொஞ்சம் தூரமா இருக்கா போல, அவ தனியா வரதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நீ என்னோட காரை எடுத்துட்டு போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு வினயை அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா வினய்க்கு அஞ்சலிங்க வந்து இவங்களோட பேசுறதுல சுத்தமா விருப்பமே இல்ல, அவரும் ஒரு தயக்கத்தோட தான் கிளம்பி போறாரு. இப்ப வினயும் அஞ்சலி கூப்பிட்டு வர கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கம் எல்லாருமே அஞ்சலி வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அந்த சமயம் பார்த்து ஹரி கால் பண்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம், என்னடா கரெக்டான நேரத்துல ஹரி கால் பண்றான், யாரா விஷயத்த சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஹரி கால் பண்ணி நீ எங்க இருக்கிற, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. பெரியவரும் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ எதுவாக இருந்தாலும் போன்லயே சொல்லு, ஆனா ஹரி வந்து அதுக்கு சொல்லவே மாட்டாரு,
சொல்றாரு. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட நேர்ல தான் சொல்லணும் அப்படின்னு உடனே அவன் வீட்டுக்கு கிளம்பி வரா. நீ ரெடியாரு அப்படின்னு ஹரியும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல பெரியவரோட வீட்டுக்கு வராரு. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஹரி இங்க வந்தா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். இங்க என்ன கும்பலா பண்றீங்கன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்பான். சோ அவன் வரும்போது நம்ம எல்லாமே ஒளிஞ்சுப்போம் அப்படின்னு மத்தவங்க எல்லாருமே வந்த வண்டியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே ரூம்ல போய் அடைஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பெரியவர் வீட்டுக்கு வந்த ஹரியும் பயங்கர சந்தோஷத்துடன் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதுக்கப்புறம் நம்ம லைஃபே மாறப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் சொல்ல வர்றா, கொஞ்சம் தெளிவா சொல்லியா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம எல்லாருமே ஒரு 3 மாசத்துக்கு ஃபாரின் ட்ரிப் போக போறோம். அங்க போய் நம்மளோட டிராமா நடத்த போறோம் அப்படின்னு ஹரி சொல்றாரு. பெரியவருக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எப்படியா ஃபாரின் போக முடியும், யார் மூலியமா அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி ஒரு டிராமா ஒன்று நடத்திருப்பாங்க. அந்த டிராமா பாக்குறதுக்கு ஒரு 2 ஃபாரினர் வந்திருப்பாங்க. அவங்க கூட ரெசார்ட்ல ட்ரீட்லாம் கொடுத்தாங்களே, அந்த ஃபாரினர் மூலியமா தான் இவங்க எல்லாருமே ஒரு 3 மாசத்துக்கு லண்டன், பிரான்ஸ் அப்படின்னு ஒரு டிராமா ட்ரிப்புக்கு ஏற்பாடு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிராமா ட்ரிப் முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே 8 லட்சம் கொடுப்பாங்க. அதாவது இவங்க எல்லாருக்குமே சம்பளம் மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு ஆளுக்கும் 8 லட்சம் கொடுப்பாங்க. இதை கேட்ட உடனே பெரியவருக்கு பயங்கர ஷாக்கு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. ஹரி, நீ நிஜமா தான் சொல்றியா, நம்ம எல்லாருமே ஃபாரின் போக போறோமா அப்படின்னு அவர் இன்னுமே டவுட்டா தான் இருக்காரு. ஹரியும் கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே ஃபாரின் போக போறோம், ஏன் அந்த அஞ்சலி பொண்ணு கூட நம்ம கூட தான் வருவா அப்படின்னு அவர் உறுதியா சொல்றாரு. சரி, நீ உடனே போய் பாஸ்போர்ட்லாம் ரெடி பண்ணு. இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டீம்மேட் கிட்ட யாருமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லாத. நான் இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி வச்சு நம்ம சர்ப்ரைஸா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹரி இங்க வந்துட்டு போனதா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே மேல இருக்கிற ரூம்ல ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஹரி என்ன நான் பேசினாரா அப்படின்னு. அவங்களுக்குமே பயங்கர ஒரு அதிர்ச்சி தான். அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நம்ம ஹரி இந்த டிராமா கம்பெனி விட்டே தூக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்மள ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஒவ்வொரு ஆளுக்கும் 8 லட்சம் தர போறானா. இன்னொரு பக்கம் அஞ்சலிக்கு வேற இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம யார பக்கம் தான் நிக்கிறது, ஹரி பக்கம் நிக்கிறதா, அஞ்சலி பக்கம் நிக்கிறதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம். ஆனா இதுக்கு முன்னாடியே ஹரி அந்த கம்பெனியை விட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா ஹரி தான் ஃபாரின் கூப்பிட்டு போறான்ல. நம்ம எல்லாருமே இந்த வெளிநாட்டு டிராமா மூலியமா ஒரு ஆளுக்கு 8 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. என்னதான் பண்றதுனே தெரியல. இன்னொரு பக்கம் வினயும் அஞ்சலியை கூட்டிட்டு வரும்போது, நீ எதுக்கும் பயப்படாத, ஹரி தான் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்னு சொல்லி நீ அடிச்சு சொல்லு. சோ கண்டிப்பா இந்த டிராமா கம்பெனி விட்டு அவனை தூக்கிடலாம் அப்படின்னு அவரும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறாரு. இப்ப எல்லாருக்குமே எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இந்த சமயத்தில் தான் ரெசார்ட்ல பொண்டாட்டிக்கு பயந்துட்டு குடிக்காம இருந்த ஒருத்தர் கண்டிப்பா ஹரி இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸை காட்டுறாரு. அதாவது அவர் பொண்டாட்டியோட வீடியோ கால் பேசும்போது அப்ப டைம் கரெக்டா 2 மணி. அப்ப நான் ஹரி கூட தான் இருந்தேன். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டும் என்கிட்ட இருக்கு. 2 மணி வாக்குல ஹரியும் பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். சோ எப்படி 2:30க்கு அஞ்சலி கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை அவனால பண்ண முடியும் அப்படின்னு அவரும் ஆதாரத்தோட எடுத்து சொல்றாரு. ஆனா அதை கேட்டுட்டு இருந்தவரும், நீ தேவையில்லாம சிஐடி மாரி எதுவும் பண்ணாத, உன் விஷயத்தை மட்டும் பாரு, பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்லும்போது நம்ம எப்படி ஆதாரத்தெல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு அவரும் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை அந்த அளவுக்கு பெருசா கண்டுக்கல. இப்போ ஒரு பக்கம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை முறை அப்படி. இவங்க எல்லாருமே மாசம் 10,000 5,000 சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நமக்கு ஹரி மூலியமா ஒரு ஆளுக்கு 8 லட்சம் கிடைக்க போது என்ன பண்றதுன்னே தெரியல. அதுலயும் ஒருத்தர் ஹரி இருந்தாதான் நம்ம இந்த வெளிநாட்டு ட்ரிப் போக முடியுமா என்ன? இந்த ட்ரிப் கன்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹரி இந்த டிராமா விட்டு தூக்கிடுவோம், நம்ம எல்லாருமே ட்ரிப் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹரி இல்லாம நம்மளால வெளிநாட்டுக்கு போகவே முடியாது. ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் ஹரிக்கு பயங்கர க்ளோஸ். ஒருவேளை அவனை தூக்கிட்ட பார்த்து இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃபாரினர் கிட்ட போய் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், ஹரி இல்லாம நம்மளால வெளிநாட்டுக்கு போகவே முடியாது. சோ நம்ம எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும்னா ஹரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பெரியவர் சொல்றாரு. சரி, இப்ப நமக்கு என்ன, ஹரி கிட்ட இந்த விஷயம் பத்தி நம்மளால எதுவுமே பேச முடியாது. நம்ம பேச வேண்டிய ஒரே ஆள் அஞ்சலி கிட்ட தான். நம்ம எல்லாருமே அஞ்சலி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுவோம். ஹரி இந்த டிராமா விட்டு தூக்காம அஞ்சலியோட காலில் விழுந்தாச்சு. நம்ம எல்லாருமே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வேற வழியே கிடையாது. ஏன்னா நமக்கு 8 லட்சம் வருது. அஞ்சலியும் இந்த டிராமாவுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருமே அஞ்சலியோட காலை விழுந்தாச்சு, ஹரிய மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். ஏன்னா வேற வழியே இல்ல, இதுதான் ஒரே வழி அப்படின்னு இவங்க பேச பேச அப்படியே நைட் ஆயிடுது. வினயும் அஞ்சலியை கூட்டிட்டு பெரியரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஒருத்தர் மட்டும், வினய் நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வினயை தனியா கூப்பிடுறாரு. அப்பதான் ஹரி இங்க வந்தது, நம்ம எல்லாமே வெளிநாட்டு போக போறோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மதன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வினய் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வினய் அதால ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா அஞ்சலி இதுக்கு ஒத்துக்க மாட்டா, உங்க எல்லாரையும் மன்னிக்க மாட்டா அப்படின்னு கோவமா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த டிராமாவிலே முக்கியமான 4 பேர் அஞ்சலியை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, ஹரி மேல எந்த தப்புமே இருக்காது. ஏன்னா அப்ப அவன் போதையில இருந்தா, அவன் தெரியாதனமா கூட ஏதாவது பண்ணிருப்பான். தயவு செய்து அவனை மன்னிச்சிருமா, அவனுக்கு பதிலா நாங்க எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு காம்ப்ரமைஸா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அஞ்சலி, அவனை என்னால மன்னிக்கவே முடியாது, அவன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானத்துக்கு அவங்க ரெடியா இல்ல. அப்ப அதுல ஒருத்தர் மட்டும், அவன் தப்பு பண்ணிருக்கானா, நீயும் தான் தப்பு பண்ணிருக்க, நான் தப்பு பண்ணனா, நான் தான் தப்பு பண்ணேன். ஆமா, நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன் பசங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்காத அப்படின்னு. நீ போதையில இருந்ததாலதான் யாரு என்ன நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி உனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. நீ மட்டும் தெளிவா இருந்திருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. உடனே அஞ்சலிக்கு கோவம் வந்து அங்க இருந்து கிளம்ப பாக்குறாங்க. அப்ப எல்லாருமே தடுத்து நிறுத்தி, இருங்க அஞ்சலி, நம்ம கொஞ்ச நேரம் பேசுவோம் அப்படின்னு மறுபடியும் பேச ஸ்டார்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன
நடந்துச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது அஞ்சலிக்கு கோவம் அதிகமாகுது. நான் இவ்வளவு நேரம் சொல்லியும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னு நீ கொஞ்சம் தெளிவா சொன்னாதான் எங்களால ஒரு முடிவு எடுக்க முடியும். நீ அவன் எத்தனை மணிக்கு வந்தான், நீ எத்தனை மணிக்கு பார்த்த, அவன் முகத்தை நீ சரியா பாத்தியா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காங்க. ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்கறீங்க? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணை இப்படி சுத்தி நின்று கேள்வி கேட்டா அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? நீங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு தான் பேசுறீங்க அப்படின்னு வினய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அப்ப இவங்களுக்குள்ளே வாக்குவாதம் பெருசாகுது. எல்லாருமே வினய் மேல தான் குறை சொல்றாங்க. நீ ஏன் இதுக்கு எடுத்தாலும் இவளுக்கே சப்போர்ட் பண்ற? என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவ வாயில இருந்து சொல்லட்டும், ஏன் அவளை பேச விடு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த அஞ்சலியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அப்ப பிரசாந்த் நீங்க யாருமே எதை பத்தியுமே கேட்க தேவையில்ல, நீங்க எல்லாரும் அஞ்சலியை போட்டு டார்ச்சர் பண்றீங்க, அஞ்சலி நீங்க இருந்து கிளம்பு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கிளம்ப வைக்கிறாரு. அப்ப ஒருத்தர் மட்டும் நில்லு அஞ்சலி, நான் கேட்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, கரெக்டா இந்த சம்பவம் எத்தனை மணிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அஞ்சலியும் 2 மணிக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர்கிட்ட இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து காமிக்கிறாரு. எல்லாரும் இங்க பாருங்க, என்னோட பொண்டாட்டி கூட நான் வீடியோ கால் பேசும்போது ஹரியோட ரூம்ல தான் நான் வீடியோ கால் பேசினேன். அப்ப நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தேன். அப்ப மணி கரெக்டா 2 மணி. இப்ப 2 மணில ஹரி வந்து அவனோட பெட்ல தூங்கிட்டு இருக்கான். போதையில தூங்கிட்டு இருந்த ஒருத்தன் எப்படி 2:30 மணிக்கு இருந்து அஞ்சலி கிட்ட இப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறாரு. எல்லாருமே இந்த போட்டோ பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன். ஏற்கனவே ஹரி மேல தப்பு இருந்தாலுமே அவனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த இவங்க இந்த போட்டோ பார்த்த உடனே ஹரி மேல தப்பே கிடையாது, அப்ப கண்டிப்பா நம்ம ஹரி இந்த டிராமா விட்டு நீக்க கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப பெரியவர் மட்டும் எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, அஞ்சலி நீ சொல்லு, அன்னைக்கு நேற்று என்னதான் நடந்துச்சு, நீ தெளிவா சொன்னாதான் எங்களால ஏதாவது ஒரு முடிவு பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன தேவை? அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சு அதான் நான் சொல்றேன். அப்ப நான் லைட்டா ட்ரிங்க் பண்ணதால எனக்கு தலைவலி ஓவரா இருந்துச்சு, சரி ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஆனா என் கூட இருக்கிற ஒரு அக்காவுக்கு அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியாதால ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க. காத்து வராததால நான் ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு ஜன்னல் ஓரமா இருந்த சோஃபால தூங்கிட்டு இருந்தேன். அப்ப கரெக்டா ஒரு 2:30 மணி கிட்ட இருக்கும். ஹரி வந்து என்னோட கழுத்துக்கு கீழே பேட் டச் பண்ணாரு. அது என்னால நல்லா உணர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நான் லேசா மயக்கத்துல இருந்ததால என்னால அந்த நேரத்துல எதுவுமே பண்ண முடியல, இதுதான் நடந்தது அப்படின்னு அஞ்சலியும் எல்லார்கிட்டயும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. இது சொன்ன உடனே பெரியவர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு, நீ ஹரிய கண்ணால பாத்தியா, அவன் தான் உன்னை தப்பா தொட வந்தான் அப்படின்னு சொல்லி நீ 100% நம்புறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அஞ்சலி ஒரு நிமிஷம் அமைதியா இருக்காங்க. வினயும் ஹரிதான் சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கண்ணிலே செய்கை காட்டுறாரு. ஆனா அஞ்சலி அது பெருசா எடுத்துக்கல. உடனே அஞ்சலி இல்ல நான் யார் பண்ணாங்கன்னு சரியா முகத்தை பார்க்கல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. யாராலையும் ஏத்துக்கவே முடியல. என்ன அஞ்சலி உனக்கு என்ன பைத்தியமா, இதனால வரைக்கும் ஹரிதான் பண்ண அப்படின்னு சொல்லி 100% அடிச்சு சொன்ன, இப்ப திடீர்னு வருது அந்த தப்ப பண்ணது யாருன்னு நான் சரியா பார்க்கல, ஆனா ஹரிதான் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற, மாத்தி பேசுறியமா அப்படின்னு எல்லாருமே அஞ்சலி மேல கோவப்படுறாங்க. அப்ப உடனே எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, நான் ஹரி மேல தப்பா பழி போடல, அவன் தான் பண்ணான்னு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஹரியோட கார் கீயை எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் அந்த கீயை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அமைதியாறாங்க. இது வந்து ஹரியோட கார் கீ. அந்த தப்பு நடக்கும்போது ஜன்னல் வழியா அந்த கார் கீயை அந்த ரூம்ல விட்டுட்டு போயிட்டான். சோ அதனாலதான் நான் ஹரி பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஹரி வரும்போது அவனோட சென்ட் வாசனை எனக்கு நல்லாவே தெரிஞ்சது, இதுக்கு மேல வேற என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு அஞ்சலியும் கோவப்படுறாங்க. எல்லாருமே அஞ்சலி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டதால அவங்களால எதுவும் பண்ண முடியல. நீங்க யாருமே சண்டை போட்டுக்காதீங்க, ஹரி இந்த டிராமா விட்டு தூக்க தேவையில்ல, நான் அந்த டிராமா வெட்டி வெளியேறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தப்ப யார் பண்ணது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கை தூக்குறான். அவன் நந்தன் அப்படின்ற ஒருத்தனை கை காட்டுறான். எதுக்காக நந்தனை சொல்றான்னா, அன்னைக்கு நைட்டு ரெசார்ட்ல எனக்கு சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லி நந்தன் ஹரி கிட்ட சிகரெட் கேட்டிருப்பான். ஹரி என்னோட கார்ல இருக்கு, என்னோட கார் சாவி எடுத்துட்டு போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த நேரத்துல ஹரியோட கார் சாவி நந்தன் கிட்ட தான் இருந்திருக்கு. அப்ப இவன் தான் அந்த தப்ப பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வினய் வந்து நந்தனை அடிக்க போறாரு, உண்மையை ஒத்துக்கோ நீ தான் அந்த தப்பு பண்ணியா அப்படின்னு. நந்தனும் அந்த தப்பு பண்ணல, நான் ஹரி கிட்ட கார் சாவி வாங்குறது நம்ம உண்மைதான், ஆனா நான் வெளியவே போகல, எனக்கு தலைவலி அதிகமா இருந்ததால அங்க ஒரு ஒய்ஃபும் குழந்தை இருந்திருப்பாங்கல்ல, அவர்கிட்ட போய் நந்தன் வந்து மாத்திரை வாங்கியிருக்காரு, மாத்திரை போட்டுட்டு அப்படியே தூங்கியிருக்காரு. சோ நீங்க வேணா அவங்க ஒய்ஃபும் குழந்தைகிட்ட வேணா கேட்டு பாருங்க, நான் அங்க வந்து மாத்திரை வாங்கினா இல்லையா அப்படின்னு நந்தனும் சொல்றாரு. உடனே சுஜி அப்படின்ற ஒருத்தரும் அவங்க ஒய்ஃபு கால் பண்ணி இந்த மாதிரி நந்தன் வந்தானா உங்கள்ட்ட டேப்லெட் கேட்டானா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபும் ஆமா நந்தன் வந்து என்கிட்ட மாத்திரை வாங்கினா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவங்க குழந்தை அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், அந்த விஷயத்த வந்து இவர் சபையில சொல்றாரு. அது என்ன விஷயம்னா, அஞ்சலியும் வினயும் 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாருக்கும் இன்னும் 2 ஷாக். ஏன்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வந்துட்டே இருக்கு. ஆரம்பத்துல அஞ்சலி இந்த தப்ப பண்ணது ஹரி தான், அவன் முகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப வந்து அவன் முகத்தையே நான் பார்க்கல, பண்ணது யாருன்னே தெரியல, ஆனா ஹரி கார் சாவி என் ரூம்ல இருந்தது, அப்ப கண்டிப்பா ஹரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு வந்து அந்த சாவியை நந்தன் எடுத்துட்டு போயிட்டான், ஆனா இப்ப நந்தனும் பண்ணல. அதுக்கப்புறம் வினயும் அஞ்சலியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னதான் ஒண்ணுமே புரியல, ஒருவேளை வினய் பண்ணிருப்பானா அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தேகம் தான் இருக்கு. உடனே வினயும் இல்ல நாங்க லவ் பண்ணல, நாங்க பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், அந்த சமயத்துல வந்து அவங்க குழந்தை பார்த்து தப்பா ஏதாவது நினைச்சிட்டு இருக்கோம், சோ நாங்க கண்டிப்பா 2 பேரும் லவ் பண்ணல, ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்றாரு. ஆனா அஞ்சலிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாத்தையும் பொறுத்திருக்க முடியல. ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இப்ப என்னதான் உங்களுக்கு பிரச்சனை, எல்லாருமே தப்பு ஏமானதா அப்படின்னு சொல்லி என்னையே டார்கெட் பண்றீங்க, ஆனா என்ன நடந்துச்சு நியாயம் என்ன அப்படின்னு சொல்லி யாருமே கண்டுக்க மாட்டீங்க, நான் அந்த இடத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலியும் அங்க இருந்து போயிடுறாங்க. பின்னாடியே வினயும் கிளம்பி போறாரு. அப்பதான் அஞ்சலி
அஞ்சலி கிட்ட வினய் ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க எல்லாருமே விட்டு தள்ளு. இவங்க யாருமே நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. நம்ம சைடு நியாயத்தையும் எடுத்து சொல்ல மாட்டாங்க. நீ பெரிய வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹரி வந்தது நம்ம எல்லாருமே ஃபாரின் ட்ரிப்புக்கு போக போறோம். ஒரு ஆளுக்கு 7 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே வினய் அஞ்சலி கிட்ட சொல்றாரு. அஞ்சலியால எதுவுமே ஏத்துக்க முடியல. பாரேன் பணங்காசு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு பொண்ணோட மான பிரச்சனைன்னு கூட பார்க்காம எல்லாருமே பணத்து பின்னாடி போயிட்டாங்க. நாளைக்கோ இவங்க மனைவிக்கோ குழந்தைக்கோ இதெல்லாம் நடந்தா இவங்க சும்மா இருப்பாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோவம் தான். சரி எல்லாத்தையும் விட்டுரு. வினய் நீ சொல்லு. அந்த ட்ரிப்புக்கு நீ போறியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது போவனா இல்லையான்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா நீ இல்லாம நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அஞ்சலிக்கு பயங்கர சிரிப்பு. வினய ஒரு பார்வை ஒண்ணு பார்த்துட்டே அங்க இருந்து கிளம்பி ஆட்டோல அழுதுகிட்டே போயிடுறாங்க. எல்லா ஆம்பளைங்களுக்கும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை போராட்டம் புண்ணாக்குன்னு வந்துட்டா அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு தான் வருவானுங்க. மத்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா எவனும் வரமாட்டான் அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம். இன்னொரு பக்கம் அந்த கலைஞர்கள் எல்லாருமே ஒருவேளை அஞ்சலி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி விவாதிக்கிறாங்க. அவ ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டா. அவகிட்ட எந்த ஆதரவுமே கிடையாது. அந்த கார் சாவியை கூட இங்கே தான் விட்டுட்டு போயிட்டா. அந்த ரெசார்ட்ல கூட எந்த சிசிடிவி கேமராவும் கிடையாது. நம்ம எல்லாரும் சேஃப் தான் அப்படின்னு ஜாலியா வெளிநாடு ட்ரிப் போக போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறானுங்க. உடனே பெரியவர் நீ ஹரிக்கு கால் பண்ணு. இதை பத்தி ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேளு அப்படின்னு பெரியவரும் ஹரிக்கு கால் பண்றாரு. ஹரி ஏதோ ஒரு சினிமால அடுத்த படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கா. ஏதோ ஒரு கதை கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அவரோட பிஏ சார் பெரியவர் கால் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு. அப்ப அங்க இருக்கிற ப்ரொடியூசரும் யார் சார் பெரியவர் ரொம்ப முக்கியமான ஆளா அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒரு முக்கியமான ஆள் இல்ல. பெரியவரை பத்தி நான் ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு ப்ரொடியூசர் கிட்ட ஹரி ஒரு கதை சொல்றாரு. நான் சினிமாவில ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருக்கும்போது பெரியவர் எனக்கு கால் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின்ல இருக்காரு. அவர் ப்ரொடியூசர் தான். இந்த மாதிரி உன்னை வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உடனே ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நானும் பயங்கர ஆசையோட ஹோட்டலுக்கு போய் பார்த்தேன். ஆனா அங்க போய் பார்த்ததான் தெரியுது அங்க யாருமே இல்ல அப்படின்னு. அப்பதான் அவன் என்னை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. நானும் அப்ப எதுவும் அவங்ககிட்ட எதுவும் கோவப்படல. சரி காலம் எனக்கு ஒரு வாய்ப்பு தராதா அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டேன். இப்ப அவன் நடிச்சிட்டு இருக்கிற டிராமா கம்பெனியை நான் ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதனால தான் அவன் கால் பண்ணிட்டே இருக்கான். இது நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஹரியும் காலை அட்டெண்ட் பண்ணி பேசுறாரு. அப்பதான் பெரியவரை என்னையா ஆச்சு அந்த ட்ரிப் அப்படின்னு கேட்கும்போது அந்த ட்ரிப்பும் கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலா உன்னோட வெளிநாட்டு நண்பர் இருக்காருல அவருக்கு போனை போட்டு நம்மள எல்லாம் வெளிநாட்டு கூட்டு போக சொல்லு அப்படின்னு ஹரி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஹரி போன்ல பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த கேங் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டு இருக்கு. ஐயோ பெரியவர் இதெல்லாம் நான் தமாசுக்கு சொன்னேன். நீ மத்தவங்க கிட்ட யாரும் சொல்லிட்டு இருக்காத. போய் சரக்க போட்டு போய் படு அப்படின்னு கலாய்ச்சிட்டு வச்சிடறாரு. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இவனை நம்பி நாயன் தேடி வந்த ஒரு பொண்ணை அவமதிச்சு அது மட்டும் இல்லாம நமக்கு 8 லட்சம் கிடைக்க போகுது அப்படின்னு பணத்தாசில இப்படி அல்பத்தனமா நடந்துகிட்டுமே அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர ஒரு கோவம் தான். இதனாலே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் நீங்க என்ன டிராமா விட்டு தூக்குறது நானே தனியா ஒரு டிராமா கம்பெனி நடத்துறேன்னா அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டிராமா கம்பெனியை நடத்துறாங்க. அந்த கம்பெனியோட முதல் நாடகத்தை இவங்களுக்கு நடந்த சம்பவத்தையே கதையா வச்சு எடுக்கிறாங்க. அந்த நாடகத்தை இந்த 12 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான். நம்ம தேவையில்லாத தப்பு பண்ணிட்டோம். பணத்தாசையால ஒரு பொண்ணோட மானங்குன்னு பார்க்காம நம்ம சீப்பா நடந்துக்கிட்டோமோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கவலை. கடைசியில அஞ்சலி கிட்ட யாரு தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அதை தெரிஞ்சுக்க அஞ்சலி ஆசைப்படல. ஏன்னா அஞ்சலியை பேட்டேஜ் பண்ணவனும் அந்த டிராமால இருக்கிற மத்த 12 பேருமே அஞ்சலி ஒரே மாதிரி தான் பாக்குறாங்க. அவனுக்கும் இவங்களுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. ஆண்கள் எல்லாருமே பெண்களோட மானத்தை நாங்க தான் காப்பாத்துறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள்கள் தான். அதையும் தாண்டி அஞ்சலிக்கு ஒரே ஒரு கோவம் தான். ஹரி இந்த தப்பா பண்ணலனா பின்ன யார் தான் பண்ணிருப்பா? அந்த 12 பேர்ல ஒருத்தன் கூட இந்த கேள்வி கேட்கல. அப்ப அந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்கிறாங்க இவங்க. சோ சூழ்நிலைக்கேற்ப மாறக்கூடிய மனுஷங்க தான் இவங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னதான் சாதாரணமா இருந்தாலுமே இந்த படம் சொல்ல வர விஷயம் ரொம்பவே பெருசு. சோ இந்த படத்தோட கதை நான் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.